ஓடி போன தமிழரசனை நீதான் கண்டுபிடிக்கணும். நானா? எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இதுவரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முழுசா ஒரு பிள்ளை பெத்த எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு அவசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசு, தமிழரசு. ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. புடிங்க, என் முதல் சம்பளம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? பணம் புடவையா மாறி பொட்டுக்குள்ள பூதுருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவை இல்லையே, இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு, நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எப்படி? அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. அக்காவை விட இல்ல இல்ல, குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பாத்தியா? என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இந்த மாதா, இந்த மாதா, இந்த மாதா. என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சேன். பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே, இந்த பில் ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ திட்டினதான் பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? இதை பார்த்தா அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்காது பாருங்க. எவாப்ப வீட்டு சொத்து. மத்தவங்க பொருளை தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ, ஒண்ணு என்ன 10 வாங்கி கொடுப்பேன். வா வா வா. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துக்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ சார், சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இத பாருங்க, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். ஐயோ 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 ஐயோ, வெள்ள போயா, வெள்ள போயா. முதல்ல இவர் கூட்டி வெள்ள போங்க. உலகத்தில் உள்ள அத்தனை துணியை கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெள்ள போங்க. ஐயோ, யோ,
10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பின்னால சுத்ததுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுற. ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர்? சூப்பர்வைசர்? மேனேஜர்? சீ, மேனேஜிங் டைரக்டர்? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்ற? கூலி. டோக்கன் நம்பர் 777 லக்கி நம்பர். ஏய், கைய உரு. நான் ரோட்ல குடிப்பேன், வீட்ல குடிப்பேன். எடுக்கலையா? வேண்டாங்க, அவர் அடிக்காதீங்க. பாத்தியா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே, ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்துவதை பண்றீங்க? உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானம். கூட்டு போயா. ரொம்ப நன்றியா. சரி வாமா. அண்ணாக்கா, இனிமே குடிய மாட்டேன், பொண்டாட்டி அடிய மாட்டேன். வச்சா பாக்கண்ணு. பாத்தியா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே, ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. இவன் தான் பாஸ். பேரு தமிழழகன். அந்த ஃபேக்டரியில கூலியா வேலை செய்யறான். துரியோதன், இந்த விஷயத்துக்குலாம் நீங்க போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பெரியவரே, ஃபேக்டரியில யாரையும் காணோம், எல்லாம் எங்க போனாங்க? அதான்ப்பா புரியல, எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணே, அண்ணே, எங்க அண்ணனை காப்பாத்துங்க. என்னாச்சு? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் வலுக்கட்டாயமா சண்டைக்கு கூப்பிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா சொன்னாங்க. என் கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் தேவைப்பட்டதுனால எங்க அண்ணன் போய் கலந்துக்கிட்டாரு. அவரு தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து காப்பாத்தலைன்னா அண்ணன் போன ஆயிடுவாரு. இவன் தானே? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. என் கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு சண்டை வேண்டான்னு.
கமிட்டியில அறிவிச்சபடி இந்த 20,000 ரூபாய் பரிசு உங்களுக்கு தான். இந்த பணத்தை வச்சுட்டு தங்கச்சி கல்யாணத்தை பிரமாதமா நடத்தும். என்ன இதுல இந்த மாதிரி ஆளுங்களை என் வேலைக்கு வச்சுக்க. தூக்க வேண்டியதான். சாரி சார், இல்ல அது சாரி. கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர் வேலை செய்ய விடாம சண்டைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார் நான் நத்திங் கெட் அப். சாரி சார், இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பில்ல. விமலா நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் லாஸ். என்னது? உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு 70,000 ரூபாய் லாபம். விமலா, இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத. சாரி சார், இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார். Damn it. இது உங்க துணி. அப்பா, அதே துணிதான். துணிக்கு நன்றி சொல்லல, மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல. அழகு அப்பப்போ புத்தி மந்தமா எடுத்துடா. இது என்னது, ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம். அம்போன் இருக்கு. பஞ்சாய். இது இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, என்ன? டேய், ஆட்டுறத நிறுத்துறா. ஆமா, நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? ஆ. அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏது ஏர்போர்ட்? டேய், இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. எங்க? சரி, அதை விடு. ஆ. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய் பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே. நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்க கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி, 4 நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு? டேய், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஐயோ, ஏன்டா கூட்டிக்கிற? நான் உன்னை என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தன் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு தானே கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும்? பார்த்தேன், பார்க்கல, போனான், போகல, இதத்தான சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கா. நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க. இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? கேட்டா தாத்தா ஐயோ, பத்து முட்டாய். ஐயோ, பஞ்சு முட்டாய், பஞ்சு, பஞ்சு. குட் மார்னிங் மேடம். கொஞ்சம் விமலா மேடமே பார்க்க. என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, நேத்து வந்து அந்த Dress கேட்க வந்திருந்தேன். இன்னைக்கு வேலை போறதா இருந்தது. அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்ப அவங்க இல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா. குட் ஈவினிங் மேடம். ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 2. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் யாருன்னு கேளு. யாரு? கூலி. விமலா கஜபதி கம்பெனில கூலி. கூலி என்ன அவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாத்தியா? மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு. ஏன்? நல்லா சாப்பிடுறதுக்கு, ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதுக்கு. பேண்டே கிழிஞ்சு போயிருக்குன்னு பாக்குறியா? எலி கடிச்சிருச்சு, தூக்கி போட முடியுமா? நான் யாருடைய சிஷ்யன்னு கேளு. யாருடைய சிஷ்யன்? மகாத்மா காந்தியோட சிஷ்யன். மகாத்மா காந்தி சட்டையே போடாம உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. அவர் சிஷ்யன் நானு. கிழிஞ்ச பேண்ட் போட்டு தம்மாத்து ரோடுக்குள்ள போக கூடாதா? மனுஷன் எப்படி வாழணும்னு கேளு. எப்படி வாழணும்? மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும். ஐயோ, இதுக்கப்புறமும் நான் உள்ள போக கூடாதா? தெய்வமே, நீங்க தாராளமா உள்ள போல. நான் நன்றி சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், முதல்ல வாங்க. I got my pack. எனக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. ஜோடியா? நானா? ஆமாங்க, எல்லாரையும் ஜோடியோட உள்ள போ சொன்னாங்க.
எனக்கு ஜோடி கிடைக்கல, வெளியே போக சொன்னாங்க. வெளியே வந்த எனக்கு நீங்க கிடைச்சீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜோடி தெய்வமே சேர்த்து வச்ச ஜோடி, தெய்வீக ஜோடி. ஸ்டார்ட் மியூசிக். நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்தியா, ஏயா இந்த மாதிரி காட்டு கத்து கத்துற? ஜோடி தான் இங்கிலீஷ் முறையில சேர்த்துக்கிட்டீங்க. நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல. அழகா தமிழ்ல பாடக்கூடாது? நீ போய் நான் பாடுறேன். எடுத்து போயா, எடுத்து போய். இது பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் இந்த மேடைகளை அடிக்க கூடாது. சொல்லிட்டேன். ஆமா, அண்ணன் பாட போற. 1 2 3 4. ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது இப்ப வருமோ எப்ப வருமோ? கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஒரு சோழ குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஆசை பிறந்தா அப்ப வருமோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாடிலே, நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாடிலே. ரெண்டும் ஊர சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது. அது உண்ணார்ந்த காலம் இப்போ எங்கே போனது? 4 பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாழுதடி, கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஒட்டி இருக்க ஒத்து வருமோ? ஒரு போல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அடிமொய் எழுத வந்த கிளி போராடுது, அத பொய் எழுத வச்ச கிளி சீராடுது. இதில் யார சொல்லி குத்தம் என்ன? எல்லாம் நேரம்தான். அடி உன்னோடு சேராவிட்டால் என்றும் வாரம்தான். தித்திக்கும் செங்கரும்பே இத்தனை நாள் எங்கிருந்து, முட்டு விட்ட தேனரும்பே போதுமடி உன் குறும்பே. விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த உறவு
என்ன முறையோ ஒரு தோல கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ ஒரு போல கிளி சோடி தந்த தேடுது மான் அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது முன்னே ஒரு சோழ குயில் சோடி தந்த தேடுது மான் அது நெஞ்சும் கெட்டு நினப்பும் கெட்டு நிக்குது முன்னே. ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி, என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடுதான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவன்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவளை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனாலதான் நானே ஏத்துக்கிட்டேன். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலனா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலனா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல. நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொன்னேன். இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போடல. இன்னைக்கு வந்து ஆட்டோல கூட்டு போறீங்களா? விச்சா பசங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணு கூட்டு போக கூடாது. கிழிஞ்சது போ. என்னது ஒரு போலீஸா இருக்கு? வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், ஆட்டோ திருப்பு. நிறுத்து. முதல்ல திருப்பு. திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. இல்ல பாரு, நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துடா. ஆட்டோ காசு கொடுத்துடா. டேய் விட்டுடா. டேய் வேண்டாடா, பாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய் போயிடா. டேய் பக்கத்துல சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஏடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
வாங்க சம்பந்தி வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போனவள பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவா. தம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முதுகமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையே. அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓடினா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறாயா. கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க. என்னடா போடா, பெரிய ஆபஸ் பரியில கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி ఇక్కడ వచ్చి కూర్చోండి. வாள அக்கண்ண கூச்சிட்ட. டேய் அங்கேயே கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கால்ல போயிருச்சு. என்ன பண்றது? இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுடல. ஓம் சுமங்கலி தியம் வதூரிமாகும் துமே தபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி ஜீவனிமேகாதபகரதி. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான். புடிங்கய்யா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும், இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாத் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன்.